ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 ரிலீஸ் ஆன டிசி படங்களோட என்னோட ஃபேவரட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 படங்கள் டிசியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஷஷாம் ஃபியூரி ஆஃப் த காட்ஸ், தி ஃப்ளாஷ், அக்வாமன், தி லாஸ்ட் கிங்டம், ப்ளூ பெட்டல், இந்த 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்னோட ஃபேவரட் தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 4th பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தி ஃப்ளாஷ். டிசின்னு மட்டும் இல்லை, லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிக எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன படம் வந்து தி ஃப்ளாஷ்னு சொல்லலாம். ஏன்னா இதோட டெய்லர் கட்டும் சூப்பராக இருந்தது. இது ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க எல்லாருமே. டிசிக்கு இந்த படம் ஒரு வீடியோ காலமாக இருக்கும், 1 பில்லியன் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு இருந்தது. அந்த அளவுக்கு ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது, எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் படம் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான். இந்த படத்தில் நிறைய கேமியோஸ் வேற இருந்தது. மைக்கேல் கிட்டனுக்கு பேட்மேன், சூப்பர் கேர்ள், பென் அஃப்லெக் பேட்மேன் சொல்லிட்டு நிறைய கேமியோஸும் இந்த படத்தில் கொண்டு வந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் இந்த யூனிவர்சஸ் கொலைட் ஆகிற மாதிரி ஒரு சீனில் நிறைய கேமியோஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்பி தான் அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை, ரொம்பவே குழப்பமாக இருந்தது. எதுவுமே ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. இந்த வருஷத்தோட டிசி எக்ஸ்பீரியன்ஸ் முடிய போகுதுங்கிறது தெரியும். தெரிஞ்சுமே எண்டிங்கில் வந்து இதை கண்டினியூஸ் சீக்வல்ஸ் வர மாதிரி சொல்லி ஒரு எண்டிங் முடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் தேவையே இல்லாதது தான். அதெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததுனால இந்த படம் வந்து சுமாரான லிஸ்ட்டில் போயிடுச்சு. 3rd பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தி அக்வாமன், தி லாஸ்ட் கிங்டம் தான் இந்த 3rd பிளேஸில் இருக்குது. இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட ரீஷூட்ஸ் போனாங்க. ரிலீஸ் டேட்டை தள்ளி தள்ளி வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்து பென் அஃப்லெக் பேட்மேன் வந்து கேமியோ கொடுத்துருந்தாரு. அதோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் வந்து ஜேசன் மோமோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்லாம் தூக்கிட்டு மைக்கேல் கிட்டன் பேட்மேனை வர மாதிரி சீக்வன்ஸ் வச்சுக்கிறதா சொன்னாங்க. கடைசியில் படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சீக்வன்ஸுமே அந்த மாதிரி இல்லை. படமுமே வந்து நிறைய ரீஷூட் போனதுனால எண்டில் வந்து நம்ம பார்த்தது அவங்க நினச்ச கதையை தான் எடுத்தாங்களா இல்லை ஏதோ ரிலீஸ் பண்ணணுமே எடுத்தாங்களாங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த படம். இடையில ஜானி டெப் அண்ட் ஆம்பருக்கு இடையில இருந்த பிரச்சனைகளும் இந்த படத்தை ரொம்பவே பாதிச்சுது. ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஆம்பரோட இதுலேருந்து தூக்கணுங்கிற மாதிரி நிறைய குரல்கள் இருந்தது. ஆனாலுமே ஆம்பரோட இந்த படத்தில் மேக்ஸிமம் சீக்வன்ஸில் இருந்தாங்க. ஜேம்ஸ் வான் நம்பி போயிருந்தேன் இந்த படத்துக்கு. கண்டிப்பாக ஜேம்ஸ் வான் நல்லா தான் எடுத்திருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிருந்தேன். பட் அவரோட ட்ரீம் தான் இந்த படத்தில் வந்ததா இல்லையாங்கிறது நமக்கே டவுட்டாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சுமாரான படமாக தான் இது இருந்தது. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷஷாம், தி ஃபியூரி ஆஃப் காட்ஸ். செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுங்கிறதுக்காக இது சூப்பர் படம்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்து சொன்ன 2 படங்களை விட இது ஓரளவுக்கு பெட்டராக, அதனால தான் இது செகண்ட் பிளேஸில் வச்சுருந்தேன். ஜாக்கிரி லீவோட ஆக்டிங் தான் அந்த படத்தில் ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இருந்தது. நிறைய கிரிட்டிக்ஸும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அது ஓகேவாக இருந்தது. செகண்ட் பார்ட்டில் அந்த சின்ன பையன் வளர்ந்துட்டான். ஒரு மெச்சூர்ட் ஏஜுக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த பையன் கேரக்டர் காட்டும்போது அவன் மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணியிருந்தான். ஆனால் அதே ஜாக்கிரி லீவி காட்டும்போது, ஷஷாமா காட்டும்போது அவர் இன்னுமே அந்த சைல்டிஷ் கோணத்திலே இருந்திருந்தார். ஸோ அதுதான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான், பார்க்கலாம். ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. தேட்டர் போனீங்கன்னா டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாம், அப்படி இருந்தது படம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பீட்டல். இந்த படம் ஃபஸ்ட்டு டபிள்யூபி வந்து தேட்டர் ரிலீஸே கொடுக்கல. இவங்க வந்து இதை ஓடிடிக்குன்னு தான் ரெடி பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்க தெரியல, இதோட குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இதை தேட்டருக்கே புஷ் பண்ணாங்க. ப்ளூ பீட்டல் கேரக்டர் பற்றி பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை படம் பார்க்குறதுக்கு முன்னாடி. இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சது. பட் தேட்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தேட்டர் போனதெல்லாம் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு டீசெண்டான ஒரு சூப்பர் ஹீரோட ஆரிஜின் ஸ்டோரி தான் இது. எனக்கு பார்க்கும்போது லைக் வெனம் இந்த மாதிரி படங்களோட சாயல் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இது ரொம்பவே டீசெண்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு டைம் பாஸ் ஆச்சு, நல்லாவே போச்சு. இந்த 4 படங்களில் இது பெட்டரான மூவின்னு சொல்லலாம். என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டு டிசியில் ரிலீஸ் ஆன படங்களில். உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ.